மாவீரன் கர்ணன். திருப்பூர் கவிநய நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி தனது 20ஆம் ஆண்டின் படைப்பாக கர்ணன் என்ற தலைப்பில் நாட்டிய நாடகத்தை தங்கள் அனைவருக்கும் இந்த பொன்னான நாளில் சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமையல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை என்ற கூற்றிற்கிணங்க மாவீரன் கர்ணனின் வாழ்க்கை வரலாற்றை உயிரோட்டமுள்ள காவியமாக சித்தரித்து தங்கள் அனைவரின் கண்களுக்கும் விருந்தளிக்க வருகிறார்கள் எங்கள் கவிநய நாட்டியாலயா பள்ளி மாணவர்கள். பாண்டவர் கௌரவர் எல்லோருக்கும் போதனை வழங்கும் ராஜகுரு, ஆண்டிடும் அரசர் தொழுதிடும் துரோணர், வில்வித்தை தனிலே வீரகுரு. பாண்டவ இளவல் பார்த்திபன் அர்ஜுனன் பயின்ற வில்வித்தை அரங்கேற்றம், நீண்டது வரிசை நிறைந்தனர் அரசர், எங்கும் வீரர்கள் நடமாட்டம். வித்தை காட்டினான் விஜயனங்கே, வந்தவரெல்லாம் வியந்தனராம், இத்தகு வீரனை எதிர்ப்பவருண்டோ எனும் குரல் கேட்டு பயந்தனராம். மொத்த சபையின் மௌனம் காக்க முழங்கி எழுந்தான் கர்ணனுமே. ராஜகுரு அவர்களே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
என் வில்வத்தை கண்ட பிறகே யார் வீரர் என்று அறிவியுங்கள். பித்தா, நீ என்ன அரசனா என்றதும் தலை கவிழ்ந்தானே வீரனுமே. அத்தியாயம் 3. பரசுராமரின் குருகுலம் தனிலே. நண்பன் துரியோதனனை காப்பதற்காக வில்வித்தை கற்க வருகிறார் மாவீரன் கர்ணன். ஒரு நாள் கர்ணன் மடியில் பரசுராம முனிவர் உறங்கும் நேரம். இந்திரன் வண்டின் வடிவில் கர்ணனின் காலை குடைந்து துளைத்து குருதி வெளிவர பரசுராமன் முகத்தில் குருதிப்பட்டு விழித்தெழுந்தார். சத்திரியன் தானே வழி பொறுப்பான் எனும் சிந்தனை முனிவருக்கு ஏற்பட்டு, யார் நீ என பரசுராம முனிவர் கர்ணனை பார்த்து கேட்க, கர்ணன் தன் நண்பனை காக்கவே நான் இங்கு வித்தை கற்க வந்தேன் என்று உண்மையை கூற, பரசுராம முனிவர் உன் உயிர் பிரியும் தருவாயில் நீ கற்ற வித்தை எதுவுமே உனக்கு பழிக்காமல் போகட்டும், மறந்து போகட்டும் என சாபமிட்டார். தந்தை அறியான், தாய்முகம் அறியான், குருவும் பகையா கர்ணனுக்கு? தந்தையை கொன்றவன் சத்திரியன் என்பதை தாங்க முடியா கோபத்திலே அந்தனருக்கே வில்வித்தை போதனை பரசுராமனின் கூடத்திலே. தொடையினை வண்டு துளைத்து
அத்தியாயம் 5. பாரத யுத்தம் தொடங்கும் நேரம். கண்ணனின் கலகத்திற்கான நேரம் வந்தது. குந்தியை சந்தித்த கண்ணன் அவளது கடந்த காலத்தை ஞாபகம் கூர்ந்தான். நீ நதியில் வீசிய குழந்தைதான் இன்று மாவீரன் கர்ணன் ஆவான் என்று கண்ணன் கூற கதறி துடித்தாள் குந்தி. காரியக்காரனான கண்ணன் தூண்டிவிட்டான் குந்தியை. 2 வரங்களை கர்ணனிடம் கேட்கும்படி. 1, பாரதப் போரில் பார்த்திபனை தவிர பாண்டவர் யாரையும் நீ நெருங்கக்கூடாது. 2, நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே அர்ஜுனன் மீது நீ உபயோகிக்க வேண்டும் என கர்ணனிடம் வரம் கேள் என்று கண்ணன் குந்தியிடம் சொன்னார். கண்ணன் கூறியபடி குந்தி இந்த 2 வரங்களையும் கர்ணனிடம் கேட்க கர்ணன் சிரித்துக்கொண்டே அப்படியே ஆகட்டும், தந்தேனம்மா தந்தேன் என்றான். இவ்வளவு வருடம் கழித்து வந்த தாங்கள் எனக்கு என்ன வேண்டும் என கேட்கவே இல்லையே அம்மா. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், போர் முடியும் வரை நான் உங்கள் மகன் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம். போரில் நான் மாய்ந்தால் என்னை உங்கள் மடியில் இட்டு மகனென்று கூறி ஊர் அறியும்படி செய்து எனக்கு ஏற்பட்ட பழிச்சொல்லை தீர்ப்பாயாக தாயே, இதுவே எனது வேண்டுகோள் என்றான். யாரிடம்